ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லா இருக்கேன். நல்ல ஒரு ஈவினிங் 8:30 மணி ஆச்சு. மழை வர மாதிரி இருக்குது. வெதர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ரோஸ்மேரியிலேருந்து ஜூஸ் எப்படி எடுத்து ஹேருக்கு ஒரு சீரம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருக்குது, ரோஸ்மேரி லீவ்ஸு. நான் இதிலேருந்து உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஓகே, கொஞ்சம் ரோஸ்மேரி லீவ்ஸ் எல்லாம் பறிச்சுக்கிறேன். நான் ரோஸ்மேரி இலைகளெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன். பறிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஒரு தண்ணியில் கொஞ்சம் ரின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூட வந்துட்டு கேஸ்டர் ஆயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மட்டும்தான். நான் ஏற்கனவே கொஞ்சம் ரோஸ்மேரி இலைகளெல்லாம் பறித்து காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஹேர் மாஸ்க் பண்ணும்போது இந்த பவுடரில் வந்துட்டு கொஞ்சம் தயிரோ இல்லை தண்ணியோ போட்டு ஹேர் மாஸ்க் போடுவேன் நான். இதில் விட்டமின் இ எல்லாம் போட்டு தான் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் காம்பெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதில் எல்லா சத்தும் அதில் தண்ணியில் இறங்கும் நம்ம கொதிக்க வைக்கும்போது. அதனால் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு காட்டுறேன் நான். எனக்கு கொஞ்சோண்டு போதுன்றனால உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக நான் கொஞ்சோண்டு மட்டும் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பண்ணினது கொஞ்சம் இருக்குது. அதனால தான் இப்போ கொஞ்சோண்டு பண்ணி காட்டுறதுக்காக. ஓகே, ரோஸ்மேரி சிரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் ஒரு 500 ml தண்ணி எடுத்துக்கிறேன். இதை சுண்ட காய்ச்சணும். இந்த 500 ml இது கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த இலைகள் எல்லாம் போட்டுடலாம். அதில் இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும் போது அந்த ரோஸ்மேரியில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. நல்லா க்ரீன் கலராக தெரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெந்தயத்தை அந்த காலத்தில் ஊற வச்சு தலைக்கு அது மாஸ்காக போடுவாங்க. அவ்வளோ நல்லதுன்னுவாங்க. முடி வளர்ச்சிக்கெல்லாம், முடி கொட்டாது, நல்லா முடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போது இங்கே இங்கிலாந்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரோஸ்மேரியோடைய இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது. நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். என்னுடைய ஹேர் ட்ரெஸ்ஸஸ்டெல்லாம் போகும்போது எப்போவுமே சொல்லுவாங்க, ரோஸ்மேரி ஆயில் போடுங்க, ரோஸ்மேரி சீரம் போட்டு அப்பப்போ மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு நான் ரோஸ்மேரியினுடைய பெனிஃபிட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இப்போ கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, நல்லா சுண்டிடுச்சு. நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினேன் இல்லையா, அது ஒரு 100 ml வர வரையிலும் நல்லா சுண்ட வச்சுருக்கேன். பாருங்கள் கலரு. நான் இப்போது இதில் வடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வந்துட்டேன். இது தேவையில்லை, ஏன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் இறங்கிருச்சு. அந்த தண்ணியில் இறங்கினதுனால இதில் எதுவும் இருக்க போகிறதில்ல. இது தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சிரப் கூட நம்ம வெர்ஜின் கேஸ்டர் ஆயிலும் விட்டமின் இ கேப்சியூல் இதுவும் நான் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு 2 நான் ஆட் பண்ண போகிறேன். இது கேஸ்டர் ஆயில், வெர்ஜின் கேஸ்டர் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான். ஓகே, 2 ஆட் பண்ணிட்டேன். கேஸ்டர் ஆயில், வெர்ஜின் கேஸ்டர் ஆயிலும் விட்டமின் இ கேப்சியூல், விட்டமின் இ கேப்சியூல் 2 கேப்சியூல் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ஊற்றிக்கலாம். நான் இதை ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டேன் அந்த சீரமை. இதை இன்னும் முடிக்கு வந்துட்டு நீங்கள் இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அங்கங்கே ஸ்கால்ப்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்கால்ப் மசாஜ் டிப்லேயே பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழிச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. ஷாம்பு, சீகக்காய் எது வேணாலும் போட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க. உங்கள் முடி வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். முடி கொட்டுறதும் நிற்கும். உங்கள் ஸ்கால்ப்புக்கு ஒரு நல்ல நியூட்ரியன்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னா முடி கொட்டுறது கொஞ்சம் நிற்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.